இந்த இந்த காலத்துல பழங்கள நெறையா சாப்பிடணும்னு எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? நம்ம எது சமைச்சு சாப்பிட்டாலும் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுல நெறையா சத்து இருக்கு. ஈவன் அந்த காலத்து ஒரு பழமொழி கூட இருக்கு. "அன் ஆப்பிள் அ டே கீப்ஸ் த டாக்டர் அவே" அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? டெய்லி ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு டாக்டர் கிட்ட போ வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பழக்கடைக்கு போய் பழங்கள் வாங்குறதுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் இங்கிலீஷில் உரையாடணுன்றத இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது ஆம், பழங்கள் வந்து ஒரு ஒரு பழம் ஒரு ஒரு விதமாக இருக்கும். நீங்கள் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் அது எவ்வளோ வேணும்னு நீங்கள் கேட்பீங்க. இதெல்லாம் நீ எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு கிலோ ஒரு கிலோ காஷ்மீர் ஆப்பிள் ஆப்பிளின் ஒரு கிலோ காஷ்மீர் ஆப்பிளின் விலை என்ன? ஒரு கிலோ காஷ்மீர் ஆப்பிளின் விலை என்ன அப்படின்னு கேட்குறீங்க. எப்படி அது? ஏன்னா ஒரு பழக்கடைக்கு போனால் ஆப்பிள்லேயே விதவிதமாக இருக்கும். காஷ்மீர் ஆப்பிள் இருக்கும், ஊட்டி ஆப்பிள்ஸ் இருக்கும், வேற இன்னும் சிம்லா ஆப்பிள்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து காஷ்மீர் ஆப்பிள்ஸ் நீங்கள் வாங்குறீங்க. இது வந்து ஒரு கிலோவின் விலை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது எப்படி இங்கிலீஷில் கேட்குறதுன்னு பார்க்கலாம். Can you tell me the cost of Can you tell me the cost of 1 kilo or 1 kg அப்படின்னு கேட்கலாம். நம்ம பேசும்போது கிலோன்னு தான் சொல்லுவோம். 1 kilo of apples of Kashmir apples. Can you tell me the cost of 1 kilo of Kashmir apples? அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இங்கு பழங்கள் புதுசாக உள்ளனவா? இங்கு பழங்கள் புதுசாக உள்ளனவா? புதுசாகனா இங்கிலீஷில் வந்து ஃப்ரெஷ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஃப்ரெஷ்ன்னு சொல்கிறது புதுசாக இருந்தால் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இங்கிலீஷில் பழங்கள் வந்து ஃப்ரூட்ஸ். Are these fruits fresh here? Are these fruits fresh here? அப்படின்னு கேட்குறீங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாம்பழங்கள் இந்த மாம்பழத்தை சரியாக எடை போடுங்கள்.
எடை போடுங்கள். இந்த மாம்பழத்தை சரியாக எடை போடுங்கள் அப்படின்னா அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? சரியாக எடைனா weighing. மாம்பழம் mangoes. Please weigh. Please weigh. weighனா எடை போடுறது. Please weigh these mangoes properly. சரியாகனா properly அப்படின்னு அர்த்தம். உங்களிடம் சில்லறை உண்டா? இருக்கிறதா? உங்களிடம் சில்லறை இருக்கிறதா? என்னிடம் இல்லை. உங்களிடம் சில்லறை இருக்கிறதா? என்னிடம் இல்லை. அது எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? Do you have change? இப்போ இங்கே வந்து do you have changeனா எவ்வளோ எத்தனை ரூபாய்க்குன்னு நம்ம இங்கே சொல்லலை. உங்களிடம் 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லாட்டி 2000 ரூபாய்க்கு சில்லறை இருக்கிறதா அப்படின்னும் கேட்கலாம். Do you have change for 2000 rupees? I don't have change. உங்ககிட்ட இல்லாதனால அவங்கக்கிட்ட கேட்குறீங்க சில்லறை இருக்காது. Do you have change for 2000 rupees? I don't have change. So உங்களிடம் 2000 ரூபாய்க்கு சில்லறை இருக்கிறதா? என்னிடம் இல்லை. Do you have change for 2000 rupees? I don't. Okay. மற்ற கடைகளிலும் நான் விலையை விசாரிப்பேன். இப்போ நீங்கள் ஒரு புடவை வாங்கினா கூட அந்த கடையில் எவ்வளோ விலை விற்கிது, இந்த எவ்வளோ விலை விற்கிதுன்னு பார்க்குறீங்க இல்லையா? அதே மாதிரி எல்லா பொருளும் வாங்குறத ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும் இருக்கா? தக்காளி அந்த கடையில் எவ்வளோ இருக்குது, இந்த கடையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? பார்த்து வாங்க இல்லை, ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை நம்ம கரெக்டாக பார்த்து தான் வாங்கணும். ஸோ இப்போ நீங்கள் அந்த பழக்கடையிலையும் சொல்கிறீங்க, நான் மற்ற கடைகளிலும் விலையை விசாரிப்பேன். அப்போ எப்படி அது இங்கிலீஷில் சொல்கிறது பார்க்கலாம். I will check the price
I will check the price of fruits in other shops also. In other shops also. அப்படி சொல்லி வச்சாதான் அவங்க ஒழுங்கான விலைக்கு கொடுப்பாங்க. மற்ற கடையிலையும் நான் செக் பண்ணுவேன்னு சொன்னாக்கா கட்டாயமாக சரி இதுக்கு நீங்கள் குறைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்போவுமே அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணணும். மற்ற கடைங்களையும் நான் விலையை விசாரிப்பேன்னொன்று சரி சரி சார் நீங்கள் இதுக்கு நான் ஒரு 10 ரூபா குறைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மற்ற கடைகளிலும் நான் விலையை விசாரிப்பேன் அப்படின்னா I will check the price of fruits in other shops also. Okay, என்ன சொல்லுவாங்க சொல்லணும் நீங்க? I will check the price of fruits in other shops also. Okay, now shall we see from the beginning? 1 கிலோ காஷ்மீர் ஆப்பிளின் விலை என்ன? Can you tell me the cost of 1 kilo of Kashmir apples? Can you tell me the cost of 1 kilo of Kashmir apples? You can replace Kashmir apples with Ooty apples, or you can call it Simla apples or Washington apples, anything. Okay? இங்கு பழங்கள் புதுசாக உள்ளனவா புதிதாக அப்படின்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். புதிதாக. இங்கு பழங்கள் புதிதாக உள்ளனவா? Are these fruits fresh here? Are these fruits fresh here? இந்த மாம்பழத்தை சரியாக எடை போடுங்கள். இந்த மாம்பழத்தை சரியா நீங்க எது வாங்கினாலும் கொஞ்சம் பார்த்து ஒழுங்கா எடை போடுங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதான். Please weigh these mangoes properly. Please weigh these mangoes properly. உங்களிடம் 2000 ரூபாய்க்கு சில்லறை இருக்கிறதா? என்னிடம் இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? Do you have change for 2000 rupees? I don't have change. Do you have change for 2000 rupees? I don't have change. Next one. மற்ற கடைகளிலும் நான் விலையை விசாரிப்பேன். மற்ற கடைகளிலும் நான் விலையை விசாரிப்பேன். I will check the price of fruits in other shops also. I will check the price of fruits in other shops also. Now shall we see only the English sentences? Can you tell me the cost of 1 kilo of Kashmir apples? Can you tell me the cost of 1 kilo of Kashmir apples? Are these fruits fresh here? Are these fruits fresh here? Please weigh these mangoes properly. Please weigh these mangoes properly. Do you have change for 2000 rupees? I don't have change. Do you have change for 2000 rupees? I don't have change. I will check the price of fruits in other shops also. I will check the price of fruits in other shops also. Okay, now I'm sure you're going to buy a lot of fruits from fruit shop, and you're going to follow this principle, an apple a day keeps the doctor away. A fruit
A day keeps the doctor away.